112வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து வார இந்த காலகட்டத்தில் நம்ம மற்ற ஜனங்கள் மீது நம்ம அன்பு செலுத்துகிறோமா, இல்லை ஏசப்பாவுடைய சுபாவத்தை நம்ம காட்டுறோமா, அவங்க மேலே அன்பு கருணையோடு நம்ம நடந்துக்கிறோமாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏசப்பா நமக்கு கற்றுத்தந்தது என்னென்னா, நம்மளை மாதிரி பிறரையும் என்ன செய்யணும், நேசிக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சில மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செல்ஃப் லவ் வேணும் அப்படின்ட்டு. ஆமாம், நமக்கு செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மற்றவங்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம ஏசப்பாவுடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா பாக்கியவான்களாக காணப்படுவோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், நம்முடைய காரியம் கரெக்டாக இருந்தால் போதும், நான் நலமாக சுகமாக இருந்தால் போதும், மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை, அவங்க எப்படியும் போகட்டும், அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களாக வாழும்போது நமக்குள்ளாடி ஒரு இரக்கம் இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பார்வையில் கனம் பெறணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுடைய காரியங்களில் நம்ம இரக்கம் காட்டணும். ஆனால் சில நேரங்களில் நம்ம நன்மை செய்யும்போது சில பேர் நமக்கு எகென்ஸ்டாக மாறுவாங்க. நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது எந்த நன்மையும் எதிர்பார்க்காம செய்யணும். அப்படி நம்ம எதிர்பார்க்காம செய்யும்போது ஆண்டவர் நம்மளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். நமக்கான ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வரும். நம்மளை மாதிரி மற்றவங்களை நேசிக்கிற சுபாவத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரும்போது ஏசப்பா நம்மளையும் ஆசீர்வதிப்பாங்க. நம்ம இறங்கி கடன் கொடுத்து நம்முடைய காரியத்தில் நியாயமானபடி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏசப்பா விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமேன்.